நீங்கள் சொல்கிறது ஒரு பக்கம் இருந்தால் நேற்று ஒரு டிபேட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் சொல்கிறது எதுவும் பலிக்கிறதில்ல அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் சொல்லியிருந்தாரு. நான் என்னென்னலாம் சொன்னேன் எதெல்லாம் பலிச்சுங்கிறது எந்த டிபேட்டுன்னு சொல்லுங்கள். நேற்று ஒரு டிபேட்டில் மணிகண்டன் ஜின்னு சொல்லி ஒரு நான் தான் சொன்னேன் திமுக 35 சீட்டு ஜெயிக்க நான் சொன்னேனா இல்லையா? எவன் சொன்னான்? மற்றபடி பலிக்காதவன் பேரெல்லாம் சொல்லு, நீ சொல்லு தம்பி. ஆனால் அண்ணாமலை கூட்டணி வந்து அண்ணாமலை வந்து தம்பி என்ன பேச விட்டுட்டு அது பிறகு கேள்வி கேளு தம்பி. 35 சீட்டு திமுக வரும்னு பாண்டே சொன்னாரா? ஜேவிசி சிவராம் சொன்னாரா? இதே சேலம் மணிகண்டன் சொன்னாரா? சவுக்கு சங்கர் சொன்னாரா? அவ்வளவுக்குள்ள ஏன் மேல வன்மையும் காழ்ப்புணர்ச்சியிலும் அத்தனை பேர் அலையிறான் பாரு. ஆனா எவ்வளவு பெரிய ஆளு, என்ன காழ்ப்புணர்ச்சியிலும் வன்மத்திலும் அலையிறானுங்க. வா, நீ எவரை வேணாலும் கூட்டிட்டு வா, ஆதாரத்தை எடுத்துட்டு வா, நான் பேசுறதையும் பேசிட்டு மணிகண்டன் அந்த இதுல பேசிட்டு போயிட்டாரு. என் தம்பி தான் அவன், அது வேற விஷயம். நான் ராமதாஸ் அடிச்சது ஜாதி ரீதியா அவனால தாங்க முடியல, பேசிட்டான். என்ன தம்பி சொல்றீங்க? ஒவ்வொன்றா நான் சொல்றேன். நாடாளுமன்றத்துல 3 இடத்துல எடப்பாடி டெபாசிட் இழப்பாருன்னு களத்துக்குள்ள நின்று அடிச்சது யார் தம்பி? 15% எடப்பாடி தள்ளுவோன்னு சொன்னோம், அது தள்ள முடியல. ஓகே, நான் சொன்னது நடக்கலப்பா. எடப்பாடி சொன்னது எங்க நடந்தது? எடப்பாடி பல்ட்டி அடிச்சுக்கிட்டு கவந்து அடிச்சு விழுந்துட்டாருல, சீமான் தானே சுத்த வீரனா இருக்கிறான். அதே சமயம் வந்து சீமான் வந்து தனிச்சு நிற்கிறது பலம் பலன்னு சொல்றீங்க. ஆனால் அவங்க கட்சியில் இருக்கிறது நிறைய பேர் வெளியேறவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவர் உள்ள இருக்க வரைக்கும் ஓட்டு கட்சியில் ஏதோ கூட்டணி செய்கிற வரையும் பாசிட்டிவ் தான், ஆனால் சேராத வரையும் கட்சியிலிருந்து வெளியே தான் போவார், இனிமேல் அரசியல் கட்டத்தில் இருக்கவே மாட்டேன்ற மாதிரிலாம் நிறைய விமர்சனம் வைக்கிறாங்க. நான் சீமானை பற்றி சொன்னதெல்லாம் கரெக்டாக இருக்குது. 17% சீமான் அடுத்தால வருவாருங்கிறேன். எவமெல்லாம் அதை மறுத்து பேசுகிறானோ அவனை கொண்டு இருத்து நான் அவன்கிட்ட கன்வின்ஸ் பண்ணுறேன், அவனை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். யார் நாக்கு மேலே பல்ல போட்டு என் முன்னாடி வந்து நின்று பேசுறதுக்கு எவன் முகம் காட்ட தயாராக இருக்கிறான். அப்படி முகம் காட்டுறவனுக்கு கடந்த காலம் என்ன, நான் சீமானை பற்றி பேசுனதோட கடந்த காலம் என்ன, அதை பேசிக்கிட்டு வரட்டு. ஐ ஆம் ரெடி. வில் தே ரெடி? இல்லை, சீமான் இருக்கிற அந்த போகிற பலவீனத்தை வந்து நீங்கள் உங்களை மாதிரி அரசியல் விமர்சகர்கள் வந்து அவரை வந்து பயங்கரமாக இருக்காரு, அந்த மாதிரி இருக்காருன்னு சொல்லி பெருமை பேசுறதாகவும் அங்கே இருக்கிற அரசியல் வட்டாரங்களே சொல்லப்படும். அதே சமயம் தாவேக்கா பாஜக கூட்டணி சேரும் அப்படின்ற மாதிரி தமிழிசை சவுந்தரராஜன் வந்து ஒன்று சொன்னாங்க. ஆனால் இந்த சைட்லேருந்து எதுவும் தெரிவிக்கல. ஏன் அப்படி ஒரு நிலைமை? இது பாஜகவுக்கு மைனஸ். நயனாரும் தமிழிசையும் பலன் நிரூபிக்காத அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜய பாப்புலாரிட்டி உள்ள விஜயை கூப்பிடுறது பாஜகவுக்கு மைனஸ். பலம் தானே விஜய்க்கு வந்து பெரும்பான்மையின வந்து கிட்டத்தட்ட நிறைய அரசியல் விமர்சகர்கள் வந்து சொல்றது என்னன்னா, எலெக்ஷன் கமிஷன் ரிப்போர்ட் என்னங்க? எலெக்ஷன் கமிஷன் ரிப்போர்ட் என்னங்க? விஜய் எலெக்ஷன் கமிஷன் ரிப்போர்ட் சொல்லு தம்பி. ரிப்போர்ட் சொன்னாலே கீழ இருக்கிற அடிமட்டத்தில் இருக்கிற நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து போறாங்க. எங்க தம்பி நிரூபிச்சாதானப்பா, நிரூபிச்சாதானப்பா. நிரூபிக்கப்பா இது தெரியலன்னா உன்கிட்ட பேச முடியாது. கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பார் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம். வணக்கம் தம்பி. சார், 2026 எலெக்ஷன் எப்படி இருக்க போகுது? தேர்தல் எப்படி இருக்க போகுது? 2026 தேர்தலில் 2 இது தெளிவாயிடுச்சு. ஒன்று, திமுக அணி இன்டாக்டாக இருக்கும். என்னோட கணிப்பு 45% வாக்கு அவங்களுக்கு. அரௌண்ட் 45 திமுக அணிக்கு இன்றைய திமுக அணிக்கு நான் கொடுக்குறேன். ஸ்டாலின் பெருந்தலைவர் காமராஜ் வெர்சஸ் அதர்ஸ் 57-62 இருந்த மாதிரி ஸ்டாலின் இருக்கிறாரு. 1-1 தான் அவரை தோக்கடிக்க முடியுங்கிற என் கருத்தில் அன்னைக்கு மாற்றம் இல்லை, இன்னைக்கு மாற்றம் இல்லை. இப்போ அவருக்கு எதிராக இருக்கக்கூடிய களம்ங்கிறது சற்றாகல களம். 8% வாக்கெடுத்த சீமான் தனிச்சு நிற்கிறாரு. அவர் பெரிய ஜம்பை பார்ப்பார். 5வது முறை தனிச்சு நிற்கும்போது அவர் மீது மக்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வரும். அவரை பற்றிய வதந்திகள் எல்லாம் கதிரவனை கண்ட பனித்துளி போல மறைஞ்சு போயிட்டு 500 கோடி ரூபா வாங்கிட்டு பாஜக கூட கூட்டணி போறாருன்னாப்புல 30 சீட்டுன்னு 4 பேர் பேசினான். சீமான் வந்து தானே ஆகணும்னு சொன்னான். ஒரு அரசியல் வியாபாரி, பேர சொல்ல விரும்பல, என்னெல்லாமோ சொன்னார். தெளிவா துணிச்சலா தன்னம்பிக்கையோட சீமான் தனிச்சு நிற்காப்புல. விஜய் கம்பாரிசன் சீமானுக்கு பெரிய ப்ளஸ். கமல் கம்பாரிசன் எப்படி ப்ளஸ் ஆச்சோ அதே மாதிரி விஜய் கம்பாரிசன். கமலாவது 39 தொகுதியில் விஜயோட துணிச்சலா நேர்மையா தெம்போட திராணியோட கெப்பாசிட்டியோட கேண்டிடேட் போட்டார். விஜய் அதுவும் இல்லை. ஸோ இந்த 2 தான் அன்னைக்கு செட் ஆகிருக்குது. அடுத்து வந்து என்ன அணி, யார் அணி அணிப்பாங்க எல்லாமே குழப்பத்தின் உச்சம். மீதி இருக்கவங்க எத்தனை அனுப்ப போகிறாங்க, எப்படி நிற்க போகிறாங்க, ஒன்றா அனுப்பாங்களா, தனித்தனியாக அனுப்பாங்களா, இதில் இருக்கவங்க எங்கே போவாங்க, எப்படி போவாங்கங்கிறது வந்து குழப்பத்திலையும் ஒரு தெளிவற்ற தன்மையிலும் இருக்குது. பாஜக அதிமுக சேர்ந்துட்டாங்க. ஆனால் மோடி சீட் ஷேரிங் வர எடப்பாடியை மதிக்காண்டானி முடிவு பண்ணிட்டார். ஸ்டாலினை மதிக்காரு, கனிமொழியை டெலிகேஷனுக்கு அனுப்புகிறார். ஆம் ஆத்மிக்கு 2 ராஜ்யசபா உறுப்பினர்களை சேர்த்த மாதிரி சிவி சண்முகத்தையோ இவர் தம்பித்துறையோ சீட் ஷேரிங் முடியது வர
எடப்பாடியை செக்கில் வைக்க மோடி விரும்புகிறார். ஆனால் நீங்கள் சொல்கிற ஒரு பக்கம் இருந்தால் நேற்று ஒரு டிபேட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் சொல்கிறது எதுவும் பலிக்கிறதில்ல அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் சொல்லியிருந்தாரு. நான் என்னென்னலாம் சொன்னேன், எதெல்லாம் பலிச்சுங்கிறது எந்த டிபேட்டுன்னு சொல்லுங்கள். நேற்று ஒரு டிபேட்டில் மணிகண்டன் ஜின்னு சொல்லி ஒரு நான் தான் சொன்னேன், திமுக 35 சீட்டு ஜெயிக்க நான் சொன்னேனா இல்லையா? எவன் சொன்னான்? மற்றபடி பலிக்காதவன் பேரெல்லாம் சொல்லு, நீ சொல்லு தம்பி. ஆனால் அண்ணாமலை கூட்டணி வந்து தம்பி என்ன பேச விட்டுட்டு அது பிறகு கேள்வி கேளு தம்பி. 35 சீட்டு திமுக வரும்னு பாண்டே சொன்னாரா? ஜேவிசி ஸ்ரீராம் சொன்னாரா? இதே சேலம் மணிகண்டன் சொன்னாரா? சவுக்கு சங்கர் சொன்னாரா? ஏன் தம்பி ஒரு நியாயம் வேண்டாமா தம்பி? யாரோ ஒருத்தர் சொன்னார்னு ஒரு கேள்வியை போடுறீங்களே. 8% வாக்கு சீமான் எடுப்பார்னு யார் தம்பி சொன்னார்? அவ்வளவுக்குள்ள என் மேல வன்மையும் காழ்ப்புணர்ச்சியிலும் அத்தனை பேர் அலையிறான் பாரு. அப்ப நான் எவ்வளவு பெரிய ஆளு? என்ன காழ்ப்புணர்ச்சியிலும் வன்மத்திலும் அலையிறானுங்க? வா, நீ எவனை வேணாலும் கூட்டிட்டு வா, ஆதாரத்தை எடுத்துட்டு வா, நான் பேசுறதையும் பேசிட்டு. மணிகண்டன் அந்த இதில் பேசிட்டு போயிட்டாரு. என் தம்பி தான் அவன், அது வேற விஷயம். நான் ராமதாஸ் அடித்தது ஜாதி ரீதியாக அவனால் தாங்க முடியல, பேசிட்டான். ஏதோ விடு, அது ஒன்றும் தப்பு இல்லை. அவனுக்கு ஜாதி உணர்வு இருக்குது, ஒன்றும் தப்பு இல்லை. எடப்பாடிகிட்ட இருந்தாலும் ராமதாஸுக்கு விசுவாசமானவன் தான். எடப்பாடி ராமதாஸ் ஆட்களை என்ன சொல்லுவாருன்னு தெரிஞ்சவன் தான். சரி, அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிறான்னு விடுங்களாம், ஓகே, அது அவன் உரிமை, அவன் உணர்வு. என்டிஏ 15% மேலே வாக்கெடுக்குன்னு யார் சொன்னா? சீமான் 8% வருவார்னு யார் சொன்னா? எடப்பாடி ஒரு சீட்டு வரமாட்டாரு நான் சொன்னா? சவுக்கு சங்கர் சொன்னாரா? ஒரு சீட்டு வந்தாரா எடப்பாடி? என்ன தம்பி சொல்றீங்க? ஒவ்வொன்றா நான் சொல்றேன். நாடாளுமன்றத்துல 3 இடத்துலயும் எடப்பாடி டெபாசிட் இழப்பாருன்னு களத்துக்குள்ள நின்று அடிச்சது யார் தம்பி? 15% எடப்பாடியை தள்ளுவோன்னு சொன்னோம், அது தள்ள முடியல. ஓகே, நான் சொன்னது நடக்கலப்பா. எடப்பாடி சொன்னது எங்க நடந்தது? எடப்பாடி பல்ட்டி அடிச்சுக்கிட்டு கவந்து அடிச்சு விழுந்துட்டார்ல, சீமான் தானே சுத்த வீரனா இருக்கிறான். அப்போ எடப்பாடி நம்பகத்தன்மையற்றவர், மாறி மாறி பேசக்கூடியவர், அவர் வார்த்தையை காப்பாற்றலன்னு சொல்லு. முதல்ல பெரும்பான்மை தமிழ் சமுதாயத்தை சேர்ந்தவர் சரண்டர் ஆக மாட்டார் நான் தானே சொன்னேன். சரண்டர் ஆயிட்டாரு. அப்ப மணிகண்டனை சொல்லு எடப்பாடி சரண்டர் ஆயிட்டாருன்னு ஒத்துக்கிட்டாங்க. எடப்பாடியை பலகீனப்படுத்தி 29 சேர்க்கணும்னு நான் நினைச்சேன். அதுக்கு முன்னமே சேர்த்துட்டாங்க. சேர்த்தவங்களை லெப்ட் ஹேண்டில் தானே இப்போ டீல் பண்ணுறாரு மோடி. கனிமொழியை தானே டெலிகேஷனுக்கு போட்டிருக்கிறாரு. அப்போ எடப்பாடி ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லை, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லைன்னு நான் சொன்னது தானே மணிகண்டன் எடப்பாடி பற்றி மோடி இப்போ என்டார்ஸ் பண்ணுறாரு. உங்கள் மணிகண்டனுக்கு இது இருந்ததுன்னா டெலிகேஷனுக்கு தேசபக்தர் தான் மணிகண்டன்ஜி, வாய்ப்பு வாங்கி கொடுங்க. கனிமொழிக்கு தானங்க வாய்ப்பு கொடுத்துருக்கு. அப்போ எடப்பாடி நத்திங், எடப்பாடி வச்சு ஒன்றும் இல்லை. இந்தியா டுடே கருத்து கணிப்பு ஸ்டாலின் 55% சொல்றத மோடி ஏத்துக்கிறாரு தானுங்க அர்த்தம். ஆனால் நீங்கள் அண்ணாமலை வந்து கட்சி விட்டு போக மாட்டாரு, பிஜேபி கூடாது, கடைசி வரை நான் போராடினேன். ஆனால் அது இல்லை, செயல்படலைன்ற மாதிரி விமர்சனம் வச்சாரு. உண்மைதானே? அவர் சரிதானே? நான் சரின்னு தானே சொன்னேன். அண்ணாமலை விஷயத்தில் நான் மாற்றக்கூடாதுன்னு சொன்னேன். இப்போ நான் என்ன சொல்றேன்? அண்ணாமலை எடுத்த 11.4% வாக்கு வாங்கணும்னு சொல்றேன். அவர் அதுக்கு சம்மதிப்பாரா? சேலமணிகண்டன் எடப்பாடி காலெல்லாம் இருக்கிறாரு. அண்ணாமலையும் விடமாட்டாரு, மோடியும் விடமாட்டாரு. 11.4%, 19.4, 2 சீட்டு ரெட்டையில்னா 1 சீட்டு தாமரையில் நிற்கணும். இதை தட்டி திரிச்சிடலான்னு எடப்பாடிக்கு ஆளாட்டு பேசிட்டு இருக்கவங்க மாட்டுவாங்க. நான் மோடிஜிக்கு ஆளா நின்று பேசுறேன். மோடி அந்த இடத்துக்குள்ளதான் எடப்பாடியை மதிக்காம ஒரு இது கூட கொடுக்காம சீட் ஷேரிங் முடியட்டு அது பிறகு பார்த்துக்கலான்னு இருக்காரு. அதே சமயம் வந்து சீமான் வந்து தனிச்சு நிற்கிறது பலம்னு சொல்றீங்க. ஆனால் அவங்க கட்சியில் இருக்கிறது நிறைய பேர் வெளியேறவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவர் உள்ள இருக்க வரைக்கும் ஓட்டு கட்சியில் ஏதோ கூட்டணி சேர வரையும் பாசிட்டிவ் தான், ஆனால் சேராத வரையும் கட்சியிலிருந்து வெளியே தான் போவார், இனிமேல் அரசியல் கட்டத்தில் இருக்கவே மாட்டேன்ற மாதிரிலாம் நிறைய விமர்சனம் வைக்கிறாங்களே. நான் சீமானை பற்றி சொன்னதெல்லாம் கரெக்டாக இருக்குது. 17% சீமான் அடுத்தால வருவாருங்கிறேன். எவமெல்லாம் அதை மறுத்து பேசுகிறானோ அவனை கொண்டு இருத்து நான் அவன்கிட்ட கன்வின்ஸ் பண்ணுறேன், அவனை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். யார் நாக்கு மேலே பல்ல போட்டு என் முன்னாடி வந்து நின்று பேசுறதுக்கு எவன் முகம் காட்ட தயாராக இருக்கிறான். அப்படி முகம் காட்டுறவனுக்கு கடந்த காலம் என்ன, நான் சீமானை பற்றி பேசுனதோட கடந்த காலம் என்ன, அதை பேசிக்கிட்டு வரட்டு. ஐ ஆம் ரெடி. வில் தே ரெடி? ஆனால் ஒரு சீட்டு கூட வின் பண்ணலையே. அது உண்மைதானே? அது தனிச்சு எங்க ஆடு நனையுதுன்னு எங்க ஓனா எழுதப்படுது. அவர் 17% ஜம்ப் பண்ணி போயிடுவாரு. அதை பிடிக்காதவன், அதை தாங்க முடியாதவன், தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் உட்கார்ந்துருவார் ஒரு நாளைக்குங்கிறத பொறுக்க முடியாதவன் பேசுவான். அதெல்லாம் தூசுண்ணி தட்டி விட்டுக்கிட்டு அவர் பார்க்கல 214 நின்று மக்களை நம்பி களத்துக்குள்ள போயிட்டு இருப்பாரா? பொறாமையிலும் வைத்தறிச்சலையும் பண்ணக்கூடிய ஓனைகளுக்கெல்லாம் பயிர் சொல்லிட்டு இருக்க முடியுமா? இல்லை, சீமான் இருக்கிற அந்த போகிற பலவீனத்தை வந்து நீங்கள் உங்களை மாதிரி அரசியல் விமர்சகர்கள் வந்து அவரை வந்து பயங்கரமா இருக்காரு, அந்த மாதிரி இருக்காருன்னு சொல்லி பெருமை பேசுறதாவும் அங்க இருக்கிற அரசியல் வட்டாரங்களே சொல்லப்படும். அதுதானப்பா சொல்றேன். இன்னொருத்தர் சீமானை பற்றி சொன்னது நான் சொன்னதையும் வந்து உட்கார வை.
நான் சொன்னது 100% கரெக்டாக இருக்கும். அவன் மோசடி பேர் வழியாக இருப்பான். வை யார் வா வை உட்காரு, நான் ரெடிப்பா. சில மணிகண்டன் விஷயத்தில் என் தம்பி மணிகண்டன் ஜெயித்தான், நான் ஒத்துக்கிறேன், அவன் என் தம்பி தான். ஆனால் எடப்பாடி தோத்தாரு, சீமான் சுத்த வீரனா நிற்கிறாரு. எடப்பாடி நம்பகத்தன்மையற்றவராட்டு பாஜக மைனஸ், பயனடிச்சோட கிறிஸ்டின் முஸ்லீம் மைனஸ், எந்த காலம் பாஜக கூட்டணி சொன்னவர் பல்ட்டி அடிச்சு கவுந்து அடிச்சு படுத்து அவர் இமேஜ் அடிபட்டு போயிருக்கு. அதை மணிகண்டனை ஒத்துக்க சொல்லு. மணிகண்டன் கருத்து ஜெயித்தது, என் கருத்து தோத்துது. ஆனால் எடப்பாடி விழுந்துட்டாரு. எடப்பாடி சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லாதவர்னு இன்னைக்கு ராமதாஸ் 2017 உள்ள நீட்டு மரணத்தை பற்றி சொல்றாரு. அப்ப எடப்பாடியை வச்சு பிரயோஜனம் இல்லைன்னு தானே ராமதாஸ் சொல்றாரு. அவர் கண்ணெதிர 12% அதிமுக ஓட்டு இருக்கும்போது 23% அதிமுக ஓட்டு மு.க. ஸ்டாலினுக்கு உதயசூரியனுக்கு போயிட்டு தானே அவர் சொல்றாரு. விக்கிரவாண்டியில் 1% ஓட்டு தான் அதிமுக ஓட்டுன்னு வரும்போது எடப்பாடி வேஸ்ட், சீட் கன்வெர்ட்டிங் இல்லைன்னு தானே சீமான் தெளிவா இருக்கிறாரு. இதெல்லாம் தரவுகளோட கூடியது. அந்த இடத்துக்குள்ள அவர் கத்துவாரு, நான் இதில் பேசுகிற மாதிரி பேச முடியாது, என் தம்பி நீ ஜெயித்துட்டப்பா, நீ யாருக்காக பேசுறியோ அந்த எடப்பாடி பழனிசாமி கவுந்தடிச்சு விழுந்துட்டார்ப்பான்னு முடிச்சுட்டு போயிட்டேன். ஆனால் சவுக் சங்கர் போன்ற அரசியல் விமர்சனம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, சரியான வியூகத்தை கட்டமைக்கிறாரு, ஒரு நெருக்கடி திமுக கொடுப்பாருன்ற மாதிரி சொல்றாங்க. 23 சீட்டு எடப்பாடி ஜெயிப்பாருன்னு சொன்னாருங்க, அது தப்பு. ரவீந்திர துரைசாமி சொன்னதுதான் கரெக்டுன்னு சவுக்கு சங்கரை முதல்ல சொல்லுங்க. அதுக்கு பிறகு அடுத்ததை பேச சொல்லுங்க, நேர்மையா நாணயமா அதை சொல்லுங்க. சரி, 2026 தேர்தலில் அதிமுக பிஜேபியோட வியூகங்கள் எப்படியா இருக்கும்? தேர்தல் வியூகங்கள் முதல்ல சீட் ஷேரிங் முடியட்டுங்க. 2 சீட்டு ரெட்டலன்னா 1 சீட்டு தாமரம் நிற்கணும். இந்த பிரச்சனையில தான் 2024 கூட்டணி முறிஞ்சு 12 சீட்டு அண்ணாமலை கேட்டார், 6 சீட்டு தருவன்னாரு, கூட்டணி முறிஞ்சு. உள்ளாட்சி தேர்தலில் கூட்டணி முறிஞ்சு 2% தான் சீட்டு தர முடியும்னாரு. அன்னைக்கு 5% எடுத்து காட்டினார் அண்ணாமலை. இன்னைக்கு நயினாருக்கு பெரிய பொறுப்பு இருக்கு. அண்ணாமலை உழைப்பில் கிடைச்ச 11.4% சீட்டு வேணும். இது சேலமணிகண்டன், இதனால கூட்டணி உடஞ்சிருமோ? ரவீந்திர துரைசாமி ஆரம்பத்தில் வெற்றிகள் இருந்தாலும் இறுதி வெற்றி ரவீந்திர துரைசாமிக்கு வழக்கம் போல கிடைச்சிருமோ? பத்திரகாளி மைந்தனாச்சா அவன், அதில் ஜெயித்துருவானோ? டெமாலிஷன் மாஸ்டர் ஆச்சா, டெமாலிஷ் பண்ணிடுவானோன்னு பதறாங்க. அதே சமயம் தாவேகா பாஜக கூட்டணி சேரும் அப்படின்ற மாதிரி தமிழிசை சவுந்தரராஜன் வந்து ஒன்று சொன்னாங்க. ஆனால் இந்த சைட்லேருந்து எதுவும் தெரிவிக்கல. ஏன் அப்படி ஒரு நிலைமை? இது பாஜகவுக்கு மைனஸ். நயினாரும் தமிழிசையும் பலன் நிரூபிக்காத அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜய, பாப்புலாரிட்டி உள்ள விஜயை கூப்பிடுறது பாஜகவுக்கு மைனஸ். பலம் தானே விஜய்க்கு வந்து பெரும்பான்மையை வந்து கிட்டத்தட்ட நிறைய அரசியல் விமர்சகர்கள் வந்து சொல்றது என்னன்னா, எலெக்ஷன் கமிஷன் ரிப்போர்ட் என்னங்க? எலெக்ஷன் கமிஷன் ரிப்போர்ட் என்னங்க? விஜய் எலெக்ஷன் ரிப்போர்ட் சொல்லு தம்பி. ரிப்போர்ட் சொன்னாலே கீழ இருக்கிற அடிமட்டத்துல இருக்கிற நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து போறாங்க. எங்க தம்பி நிரூபிச்சாதானப்பா நிரூபிக்க. இப்போ எப்பா இது தெரியலன்னா உன்கிட்ட பேச முடியாது, உன்னை திட்டிட்டு எந்திரிச்சு போக வேண்டியதுதான், வேற வழி இல்ல. நிரூபிக்கல, பல நிரூபிக்கல, அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு. இதுக்கு திரும்ப ஏதாவது பேசிட்டு இருந்தான்னா அவன் பைத்தியக்காரன், முட்டாளு, உள்நோக்கத்தோட பேசக்கூடியவன். தேர்தல் ஆணைய ரிப்போர்ட் என்ன? சீமான் 8.2 2024. விஜய் என்ன? இதை நிரூபிக்காத விஜய் பற்றி பேசுறவன்லாம் மோசடி பேர்வழி அல்லது ஃப்ராடா இருப்பான், அல்லது உள்நோக்கத்தோட இருப்பான், அல்லது சீமான் 8.2 எடுத்தது தாங்காதவனா இருப்பான். 26 விஜய் ஓட்டை நிரூபிச்சிட்டாருன்னா நானே என்ன ஓட்டுன்னு ஒத்துட்டு தான் போனோம். நான் சொல்றது புரியுதா உனக்கு? சரி, ஓகே. பலவீனமா இருந்தாலும் விஜய் கூடுறது பலவீனம் தெரிஞ்சு ஏன் அப்படி அழைக்கிறாங்க? அதான் பலவீனம் நான் சொல்லிட்டேனப்பா, பாஜகவுக்கு பலவீனம்னு சொல்லிட்டேன். ஓகே. ராமதாஸுக்கும் அன்புமணிக்கான சண்டை தொடர்ச்சியா வந்துட்டு இருக்கு. அதுக்கான காரணம் என்ன? ராமதாஸ் தான் பாமக, ஹீஸ் ட்ரூ டு ஹிஸ் காஸ்ட். எடப்பாடி கூட ஒரு கூட்டணி போக மாட்டார் நான் சொன்னேன், அதுதான் நடந்தது. இதே சேலமணி சொன்ன நடந்ததா? யார் சொன்னதுப்பா நடந்தது? உண்மைதான். கொஞ்சம் சவுண்டா சொல்லு. உண்மைதான். இப்பவும் அவர் எடப்பாடியை ஸ்ட்ரெங்தன் பண்ணதில் விருப்பப்படலை. விக்ரவாண்டியை பார்த்துட்டாரு. அதிமுக ஓட்டில் 23% நான்-வன்னியர் ஓட்டு உதயசூரியனுக்கே போயிட்டு எடப்பாடியை நம்பி ஜெயிக்க முடியாதுன்னு நினைக்கிறாரு. 2009 அதிமுக நம்பி ஜெயிக்கல, 19 ஜெயிக்கல, 21 ஜெயிக்கல. இப்போ ஓபிஎஸும் இல்லை, விக்ரவாண்டியிலும் எடப்பாடி களத்துக்குள்ளே இல்லை. நம்மளை மீறி வடதமிழம் போகாது, வரட்டும் பார்க்கலான்னு வில் பவரோட பார்கெயின் பண்ண சொல்கிறாரு. அன்புமணி அவசரப்படாதப்பான்னு சொல்கிறாரு. ஆனால் அதே சமயம் வந்து ராமதாஸ் வந்து திமுக கூட்ட போகலான்ற மாதிரியும், அன்புமணி வந்து இல்லை என்டிஏ கூட்டணியில் இருக்கலான்ற மாதிரியான விமர்சன கருத்துக்கள் இல்லை. ஆஃபர் அக்செப்டன்ஸ் இல்லாமல் எந்த கூட்டணியும் இல்லை. இது சும்மா நம்ம நேரப்போக்கு பேசிக்கலாம். என்ன ஆஃபர் என்டிஏ கூட்டணி கொடுக்குறாங்க, என்ன ஆஃபர் திமுக கொடுக்குறாங்க, திமுக ஏதாவது ஆஃபர் கொடுக்குறாங்களான்னு பார்க்கணும். ஆனால் ராமதாஸ் வந்து சப்போஸ் வந்து திமுக கூட்டணி வந்தால் திருமணம் இருக்க மாட்டார்ன்ற மாதிரி சொல்கிறாரு. அந்த நிலைப்பாடு எப்படி பார்க்குறீங்க? ஸ்டாலின் தான் வெற்றி கூட்டணி தொடருன்னு சொல்லிட்டாரு. அப்போ ராமதாஸுக்கு ஒரு மூத்த தலைவர் மதிக்கிறாரே தவிர திருமாவளவனை தான் அவர் விரும்புகிறாரு, வெற்றி பெற்றதான் விரும்புகிறார். திமுக கூட்டணியில் திருமாவுக்கு எத்தனை சீட் கொடுப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? அது கொடுக்கும்போது பார்த்தா தெரியும்.
இல்லை அவரோட ஸ்டாண்ட் அரசியல் நிலைப்பாடுகளும் ஸ்டாண்டும் எப்படி இருக்கும்னு இப்போ அவர் திமுக ஆதரவாக கடுமையாக பேசுகிறார். இல்லை இந்த டைம் கூட எங்கள் கூட்டணி தான் வலுவாக இருக்குது, நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாரு. அதுதான் நானும் சொல்கிறேன், திமுகவுக்கு ஆதரவாக கடுமையாக பேசுகிறான்னு தான் நான் சொல்கிறேன். நான் சரி, அதே சமயம் வந்து உதயநிதி சுற்றி வந்து இடி ரைடு விட்டு திமுக மேலே இடி ரைடாக விட்டுட்டே இருக்காங்க. அது என்ன காரணம் நினைக்கிறேன்? சட்டம் தன் கடமையை செய்யட்டும். சட்டம் தன் கடமை செய்யணும் புரியல. ஏன்னா சட்டம் தன் கடமையை செய்யட்டும் புரியலன்னா சட்டம் தன் கடமை செய்யட்டும். ஒரு பக்கம் பலமாக இருக்குன்னு சொல்கிறீங்க, ஒரு பக்கம் இடி ரைடு கொடுத்து அங்கே ஓட்டு வந்து சிதறடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை 40% அந்த ஓட்டு 40% தாராளமாக ஸ்டாலின் எடுப்பார். பெருந்தலைவர் காமராஜ் நின்ன பொசிஷனில் ஸ்டாலின் பெரிய உயர்வான இடத்துல இருக்கிறார். இல்லை ஆகாஷ் பாஸ்கர்லேருந்து மற்ற இந்த டாஸ்மாக் விவகாரங்கள்லேருந்து இடி ரைடை விட்டுறதா இருக்காங்க. இன்னும் உதயநிதியை வந்து டார்கெட் பண்ணுறதா சொல்கிறாங்க. அப்போது சட்டம் தன் கடமை ஏற்படுத்தும். சட்டம் தன் கடமையை செய்யட்டுன்னு நான் சொல்கிறேன். இதுக்கு வேற என்ன பதில் சொல்ல இருக்கு? சட்டம் தன் கடமையை செய்து செய்யட்டுன்னு சொல்கிறேன். சரி, மற்றொரு நேர்கள் சந்திப்பு. நன்றி.